சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரரும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா? சத்யாவுக்கும், ரேகாவுக்கும் ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பணக்காரங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வச்சு, சத்யாவுக்கு நம்மளோட பணபலத்த காமிக்கணும். அப்பனா தான் அவன் பணத்தாசை புடிச்சு நம்ம கூடயே இருப்பான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியும், அவங்க வீட்டுக்காரரும் பிளான் போட்டிருக்கிறாங்க. ரிசப்ஷன் வைக்கிறதுனால கண்டிப்பா வந்து சத்யா வீட்டு சைடும் சொல்லணும் இல்லையா? இப்ப சிந்தாமணி என்ன செய்றாங்க அப்படின்னா, நேரா சத்யாவோட அம்மாவ பார்க்க வராங்க. அங்க வந்து இந்த மாதிரி சத்யாவுக்கும், ரேகாவுக்கும் ரிசப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சிந்தாமணி, அங்க வர்றவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா வருவாங்க. அங்க வந்து நான் கோயில் வாசல்ல உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்தாங்க உங்களுக்காக நான் அங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும், நகை எப்படி போட்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். இத நீங்க தான் போட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சத்யாவோட அம்மா இருந்துகிட்டு, இதெல்லாம் எனக்கு வேணாம். அந்த ஃபங்ஷனுக்கு எப்படி நான் வரணுமோ அப்படி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா அந்த ஃபங்ஷன்ல மீனா, முத்து அதே மாதிரி எல்லாத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. சத்யா யாரு பக்கம் சப்போர்ட் பண்ண போறாப்ல அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.